ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் சிக்கன் பப்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பப் செய்ய மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்குறோம். அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பப்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக சிக்கன் பீஸும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் உருட்டி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டின மாவை ஒன்று மேலே ஒன்றா எண்ணெய் தடவி அடுக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று நல்லா அடுக்கி இது மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சி மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை தேய்ச்சி எடுத்ததை நாலாக மடிக்கலாம். இந்த மாதிரி மடித்த மாவை மறுபடியும் ஒருக்கா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்த மாவை 4 சைடும் நல்லா நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவை 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிற மாவில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பப்ஸையும் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் பப்ஸு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பப்ஸை ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பப்ஸ் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பப்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.